ஹலோ வியூவர்ஸ், எங்கள் வீட்டை சுற்றி பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஆரம்பித்த பிறகு தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். அதே கிட்டத்தட்ட 2.5 நிமிஷத்துக்கு வீடியோ ஓடுது. அப்படியே ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருப்பார். அவர் தோட்டத்துக்கு என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஆற்றுலேருந்து 2 குடத்துல தண்ணி மொண்டுட்டு வந்து அவர் செடிங்களுக்கெல்லாம் ஊற்றிட்டு இருப்பார். அப்போ அவர்கிட்ட 2 குடம் தான் இருக்கும். ஒரு குடம் வந்து சின்னதாக ஓட்டை இருக்கும். இன்னொரு குடம் பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக ஓட்டை இல்லாமல் நல்லாயிருக்கும். அவர் வந்து அந்த 2 குடத்துலேயும் வலது கை பக்கம் நல்ல முழு குடமும், இடது கை பக்கம் அந்த சின்ன ஓட்டை இருக்க குடத்தையும் தான் எடுத்துக்கிட்டு வருவார், தண்ணி மொண்டுட்டு வருவார். அப்போ ஒரு நாள் இந்த முழுசாக இருக்கிற குடம் பெருமையாக சொல்லும், நான் தான் எஜமானுக்கு வந்து முழு குடமாக இருக்கறனால ஃபுல் தண்ணி கொண்டு வந்து தோட்டத்துக்கு எல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி முழு குடமும் தண்ணி ரொப்பிட்டு வரேன். நீ பார்த்தீங்கன்னா ஒழுதுகிட்டே வர, அரை குடம் 1/4 குடம் தான் தேருது, அதை தான் விவசாயி வந்து செடிங்களுக்கு ஊற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லும். என்னால் தான் உபயோகம், நீ வந்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஓட்டை குடத்தை பார்த்து இது கிண்டல் கேலி பண்ணும் இந்த முழு குடம். அப்போ இந்த ஒரு நாள் அந்த விவசாயிட்ட இந்த ஓட்டை குடம் சொல்லும், என்னால் எந்த உபயோகமும் இல்லை, நீங்கள் வந்து வந்தீங்கன்னா பாதி அளவுக்கு இல்லை கால்வாசி தண்ணிக்கு தான் வீடு வந்து சேருது, அப்போயும் என்னையே நீங்கள் தூக்கி போடாமல் வச்சுருக்கீங்க, நீங்கள் தூக்கி போட்டுட்டு புது குடம் வாங்கிக்கலாமில்ல அப்படின்னு சொல்லும். அப்போ விவசாயி, இரு நான் ஏன் உன்னை வச்சுருக்கிறேன்றத நாளைக்கு காமிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவர் ஆற்றுக்கு போகிற வழியில் காமிப்பார். அந்த முழு குடம் இருக்கிறத வலது கை பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு புல் பூண்டு கூட இருக்காது. ஆனால் இடது கை பக்கம் இந்த ஓட்டை குடம் எடுத்துகிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இடது பக்கம் அழகழகாக செடிங்க கலர் கலராக பூ பூத்துக்கிட்டு காய்கனியோட நிறையா பூந்தோட்டமாக அழகாக இருக்கும். அப்போ இந்த விவசாயி சொல்லுவார், இந்த பூந்தோட்டம் யாரால் உண்டாச்சு தெரியுமா, உன்னால் தான். நீ வந்து ஓட்டை குடத்தை நான் எடுத்துகிட்டு வரும்போது நீ தண்ணி சிந்திக்கிட்டே வருவ, அப்போ அந்த வர்ற வழியிலெல்லாம் விதை முளைச்சி அந்த அந்த பூச்செடியாக முளைச்சிருக்கு, பூ பூத்து குலுங்குது, இதுக்கு காரணம் நீ தான். அதனால் நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஆச்சு, நீ வர்ற வழியெல்லாம் அந்த பூஞ்செடிங்களுக்கு அப்படியே ஒழுதுகிட்டே வர்றதுனால அதுங்களுக்கு உபயோகமாக இருக்கிற. இப்போ ஒன்றால் தான் இடது கை பக்கம் ஃபுல்லாக பூத்து குலுங்குது செடிங்கள்லாம். இப்போ புரியுதா நான் ஏன் உன்னை தூக்கி போடாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாராம். இதிலிருந்து என்ன இருக்குன்னா, எப்போயும் உபயோகமாக இருந்தால் எல்லோரும் பாராட்டுவாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.